அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 3 ஹதீஸ்களை பார்ப்போம். முதலாவது புகாரியின் 249 அம்மா மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை முடித்ததும் தாம் நின்ற இடத்தில் அங்கிருந்து மாறி நின்று வேகத்தில் நின்று கால் கழுவுவார்கள். அதாவது குளிப்பது ஒரு இடமாகவும் தம்முடைய கால்களை மட்டும் கழுவுவதற்கு இன்னொரு இடம் செல்வார்கள். பக்கத்தில் தான் கழுவுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு முழுசும் குளிப்பது ஒரு இடமாகவும் கால் மட்டும் கழுவுறதுக்கு இன்னொரு இடமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்வோம், சுன்னத்தை பின்பற்றுவோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்ததாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுது முதலில் தம்முடைய கைகளை கழுவுவார்கள். பிறகு ஒது செய்கிற மாதிரி தொழுகைக்கு போகிறதுக்கு எப்படி ஒது செய்வார்களோ அந்த மாதிரி ஒது செய்வார்கள். இது புகாரியின் 248ஆம் ஹதீஸ். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாளர். தொழுகைக்கு போகிறதுக்கு முன் எப்படி ஒது செய்வார்களோ அந்த மாதிரி கடமையான குளிப்பை செய்யும்போது செய்வார்கள். அடுத்து புகாரியின் 858ஆம் ஹதீஸ். புகாரி 858. அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதென்னவென்றால், பருவ வயது அடைந்த அனைத்து முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஜும்மா நாளில் குளிப்பது கட்டாய கடமையாகும். ஜும்மா நாளில் கட்டாயமாக குளிக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி மற்ற நாளாக குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படல. ஜும்மா நாளில் கண்டிப்பாக நீங்கள் குளித்து தான் ஆகணும். எப்படியாவது தண்ணி அரேஞ்ச் பண்ணி, தண்ணி இல்லாத பட்சத்தில் அது வேறு மாதிரி ரூல் சட்டங்கள் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முடிந்த அளவிற்கு ஜும்மா அன்றைக்கு கண்டிப்பாக குளித்து தான் ஆக வேண்டும், தொழுகைக்கு வரணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தான அமலை நாம் அமல் செய்து அல்லாஹ்வோட திருப்தி அடைவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.